ஆகவே உலகத்திலே எந்தெந்த பாகங்களில் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த நாட்டோடு அல்லது அந்த பொருளாதாரத்தை தொடர்பட்ட எங்கள் நாட்டுக்கு அது ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நாடு சில வழிகளிலே பாதிப்புக்குள்ளானால் அது நிறுவனங்களுக்குள் கொண்டு செல்லப்படும். எவ்வாறு என்று சொன்னால், நாடு பாதிப்புக்குள்ளானால் சில நேரத்தில் வங்கித்துறை பாதிப்புக்குள்ளாகும். வங்கித்துறை பாதிப்புக்குள்ளாகமாக இருந்தால் ஒவ்வொரு நிறுவனங்களுடைய லாபம் ஈட்டும் தன்மையிலும் அது செல்வாக்கு செலுத்தும். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அங்கிருந்து ஏதாவது ஒன்று சொன்னால் இங்கே கட்டாயம் பிரச்சனை உருவாகும். அவர் அமெரிக்க நாட்டினுடைய அல்லது உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய தலைவர். ஆகவே அவர் சொல்லுகின்ற செயற்பாடு நாங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஆனால் கடந்த காலங்களிலே அவர் சொன்னதெல்லாம் நகைச்சுவையாக மாறி இருக்கிறது. ஆனால் பங்குச்சந்தை அதற்கு கட்டாயமாக அதற்கு ரியாக்ட் பண்ணித்தான் திருப்பி தெளிவடையும். ஆகவே நாளைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் 25% புதிதாக வரியை விதிக்கப் போகிறேன் அல்லது 500% இந்தியாவுக்கு அதிகமான அளவு வரியை விதிக்கப் போகிறோம் என்றெல்லாம் அவர் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய சாதக பாதக தாக்கங்கள் எங்கள் நாட்டுக்கு இருக்கும். அதன் அடிப்படையிலே எங்கள் நாட்டினுடைய பங்குச்சந்தை தொழிற்பட ஆரம்பிக்கும். நான் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் 2025 புதிதாக ஒரு வரி நடைமுறையை உலகளாவிய ரீதியிலே கொண்டு வந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அந்த காலகட்டத்திலே உடனடியாக பங்குச்சந்தை மிக பாரிய அளவில் சரிவை சந்தித்தது. 2 மாதத்துக்கு பிறகு ஏற்கனவே சரிந்ததை விட பங்குச்சந்தை அதிலும் பார்க்க அதிகமான உயரத்துக்கு சென்றது. கடைசியாக நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பங்குச்சந்தை உச்சத்துக்கு சென்று மீண்டும் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. இந்த இயற்கை அனர்த்தம் வந்தது, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. மீண்டும் பங்குச்சந்தை ஏற்கனவே இருந்த உயரத்தையும் பார்க்க அதிக அளவிலான உயரத்துக்கு சென்றது. ஆகவே உலகளாவிய ரீதியிலே இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு தாக்கங்களுக்கும் பங்குச்சந்தை கட்டாயம் செவி மடுக்கும். ஓல்ஷியா பிரைஸ் இண்டெக்ஸ் அதில் 12,000 இருக்கின்ற போது நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தோம். அது நீங்கள் அன்று சொன்னீர்கள் 20,000 தாண்டும் என்று நீ சொன்ன மாதிரி நடந்தும் இருக்கின்றது. உண்மை. தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கிறது? உங்களுடைய ப்ரெடிக்ஷன் எவ்வாறு இருக்கின்றது? நாங்கள் கடந்த வருடமே 24,000 25,000 போகும் என்று எதிர்பார்த்தோம். இந்த டிட்வா புயல் வந்ததன் காரணமாக அந்த வெற்றி பாதை கொஞ்சம் வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் இந்த வருடம் நாணய மாற்று வீதமோ வட்டி வீதமோ பணவீக்கமோ சரியான பாதையிலே செல்லுமாக இருந்தால் எங்களுடைய பங்குச்சந்தை கிட்டத்தட்ட இந்த வருடம் 30,000க்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் இவையெல்லாம் சரியாக இடம்பெறுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு நிறுவனங்களும் லாபம் உழைக்கும் தன்மையை அதிகரித்து கொள்ளுகிறது என்பதைத்தான் நாங்கள் பொருள் கொள்ள வேண்டும். லாபம் ஒரு நிறுவனம் எடுக்கின்ற பொழுது அல்லது அதிகரிக்கின்ற பொழுதுதான் பங்கினுடைய விலை அதிகரிக்கும். ஆகவே அடிப்படை ஒரு பங்கினுடைய விலை அதிகரிப்பதற்கு அல்லது குழு பங்குச்சந்தை வளர்ச்சி அடைவதற்கு ஒவ்வொரு நிறுவனங்களும் லாபம் உழைக்கின்றதா என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே லாபம் உழைக்குமாக இருந்தால் பங்குச்சந்தை வளர்ச்சி அடையும். வட்டி வீதம் பங்குடைய விலையை எவ்வாறு பாதிக்கும்? 2 முக்கியமான பாதிப்பை வட்டி வீதம் பங்குச்சந்தை கொண்டு வருகிறது. நேரடியாக என்ன கேட்டால் பங்குச்சந்தை இந்த வட்டி வீதத்திலே தான் நேரடியாக தங்கி இருக்கிறது. ஒன்று, மக்கள் சேமிப்பில் வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது மக்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய காசை பணத்தை வங்கியிலே கொண்டே முதலீடு செய்வார்கள். ஆகவே பங்குச்சந்தைக்கு வருவதற்காக ஒதுக்கி இருந்த காசெல்லாம் பணமெல்லாம் வங்கிக்கு சென்றுவிடும். ஒரு சேஃபான முதலீட்டுக்கு போய்விடும். ஒரு சாதாரணமாக ஒரு 15% வட்டி வருமானம் ஒரு பேங்க் கொடுக்கிறது என்று சொன்னால் மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஆகவே பணத்தை கொண்டு வங்கியிலே நிலையான வைப்பிலே வைத்து விடுவார்கள். அதனால் ஒரு வகையிலே பங்குச்சந்தையிலே பெரிய தாக்கம் ஏற்படும். என்றால் முதலீடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவடையும். இரண்டாவது, வட்டி வீதம் அதிகரிக்கின்ற பொழுது நிறுவனங்கள் கடன் பெற்றுத்தான் தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்யும். கடன் பெறுகின்ற பொழுது இவ்வளவு காலம் 8% வட்டி, கடந்த 15 மாதம் 16 மாதம் அன்னளவாக 8% தான் பிரைம் லெண்டிங் ரேட் PLR 8% இருந்தது. ஆகவே 10% நாங்கள் கடன் பெற்றிருக்கலாம். இப்பொழுது அந்த பிரைம் லெண்டிங் ரேட் 10% மாறுமாக இருந்தால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கிட்டத்தட்ட 1% 2% வட்டி வீதங்கள் சில வழிகளில் இந்த வருடம் அதிகரிக்கலாம். அதிகரித்தால் அது அவர்களுடைய லாபம் ஈட்டும் திறனை குறைத்துவிடும். ஏனென்றால் நிறுவனங்கள் கடன் பெற்று வியாபாரம் செய்கின்ற பொழுது கடனுக்கான வட்டி ஆரம்பத்தில் 100 மில்லியன் செலுத்தி கொண்டிருந்த ஒரு நிறுவனம் 120 மில்லியன் செலுத்த வேண்டி வரும். ஆகவே இது 2 வகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். லாபம் குறைந்தால் பங்குகளுடைய விலை வீழ்ச்சியடையும். பங்கு சந்தையிலே முதலீடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தால் பங்கு சந்தையிலே ஒரு வகையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த 2 வகையான தாக்கம் வட்டி வீதத்தினால் பங்கு சந்தைக்கு ஏற்படுகிறது.